இப்போ தெரிகிறதா பிரதமர் மோடி ஏன் இத்தாலி சென்றார் என்று? அனைத்தும் உள்ளே வந்தது. ஆட்டம் தொடங்கியது. பிரதமர் மோடி இந்தியாவின் பிரதமராக 3வது முறையாக பொறுப்பேற்ற பிறகு முதல் வெளிநாட்டு பயணமாக இத்தாலியில் நடைபெற்ற G7 மாநாட்டில் சிறப்பு அழைப்பாளராக சென்று கலந்து கொண்டார். இதற்கு காங்கிரஸ் கட்சியினரும் எதிர் தரப்பினரும் பல்வேறு விமர்சனங்களை முன்வைத்தனர். நாட்டில் எவ்வளவு பிரச்சனைகள் உள்ளது, இதனை விடுத்து வெளிநாட்டு பயணம் தேவைதானா என பாஜக மூத்த தலைவர் சுப்பிரமணிய சுவாமி விமர்சனம் செய்தார். உறுப்பினர் இல்லாத இந்தியா இத்தாலிக்கு சென்ற நிலையில் அந்த செலவுகள் அனைத்தும் மக்களின் வரிப்பணம் என்றும் கூறினார். இந்த நிலையில் பிரதமர் மோடி இத்தாலி சென்றது காங்கிரஸ் கட்சிக்கு பெரும் பீதியை ஏற்படுத்தியது என்றுதான் சொல்ல வேண்டும். பிரதமர் மோடி இத்தாலி சென்றது காங்கிரசுக்கு பீதியை ஏற்படுத்தியது என்றால் ஏதோ ஒரு விஷயம் காங்கிரசுக்கு எதிராக உள்ளது என்றுதானே பொருள்படும். அப்படி என்றால் பிரதமர் மோடி காரியம் இல்லாமல் ஒன்றும் இத்தாலி செல்லவில்லை என்ற தகவல் தற்போது வெளியாகியுள்ளது. இந்த செய்தியை அறிந்து காங்கிரஸ் கட்சியின் தலைவர்கள் பீதியில் இருப்பதாக கூறப்படுகிறது. என்ன நடந்தது இத்தாலியில், எதற்காக சென்றார் பிரதமர் மோடி என்ற உண்மை தகவல் தற்போது வெளிவந்துள்ளது என்றே சொல்லலாம். பிரதமர் மோடியின் இத்தாலி பயணத்திற்கு பிறகு இந்தியாவின் மிகப்பெரிய பாதுகாப்பு ஊழல் மீண்டும் வெளிப்பட்டுள்ளது. இனி காங்கிரசின் ஊழல் மற்றும் அவர்களின் கடிவாளம் பிரதமர் மோடியின் கையில் உள்ளது என்பது போன்ற ஒரு நிலை ஏற்பட்டுள்ளது. 2014இல் இந்தியாவின் பிரதமராக மோடி பதவியேற்பதற்கு 8 மாதங்களுக்கு முன்பு இந்தியாவுடன் தொடர்புடைய மிகப்பெரிய லஞ்ச ஊழலில் 250 கோடிக்கு லஞ்சம் வழங்கியதாக இத்தாலி நீதிமன்ற தீர்ப்பில் கூறப்பட்டுள்ளது. விவிஐபி சொகுசு ஹெலிகாப்டர் பேர ஊழல் ஒப்பந்தத்தை பெற காங்கிரஸ் தலைவர் சோனியா, முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங், முன்னாள் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் MK நாராயணன் ஆகியோரிடம் பேரம் நடத்தப்பட்டதாக கூறப்படுகிறது. தற்போது பிரதமர் மோடியுடன் பகிர்ந்து கொள்ளப்பட்ட இந்த ரகசிய ஆவணங்கள் மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. விவிஐபி ஹெலிகாப்டர் ஊழலில் அகஸ்டா வெஸ்ட்லேண்ட் பேர ஊழல் விவகாரத்தில் சிக்கியுள்ள இடைத்தரகர் ஜேம்ஸ் கிறிஸ்டியன் மைக்கேல் தான் அரசியல் சதியின் பலிக்காடாக்கப்பட்டது தெரிய வந்துள்ளது. இது தொடர்பாக இத்தாலி நீதிமன்றம் தனது விரிவான 225 பக்க தீர்ப்பு மற்றும் அது தொடர்புடைய ஆவணங்களை பிரதமர் மோடியிடம் பகிர்ந்து கொண்டது தெரிய வந்துள்ளது. 3வது முறையாக பதவியேற்ற 6 மாதங்களுக்குள் மிகப்பெரிய அரசியல் பூகம்பம் ஏற்படும் என மோடி வாக்குறுதி அளித்ததை இந்த நேரத்தில் நாம் இங்கு பதிவு செய்தாக வேண்டும். இந்த இத்தாலி சம்பவத்தை தொடர்ந்து தற்போது காங்கிரசின் பெரிய தலைகளுக்கு நடுக்கம் ஏற்பட்டுள்ளது என்றே சொல்லலாம். இந்த இத்தாலிய நிகழ்வில் இது தொடர்பான நீதிமன்ற ஆவணங்கள் அனைத்தையும் சீல் செய்யப்பட்டு தற்போது பிரதமர் மோடியிடம் இத்தாலி பிரதமர் மெலோடி இந்த விஷயங்களை பகிர்ந்து கொண்டுள்ளார். ஒவ்வொரு முறையும் பிரதமர் மோடி தனது வெளிநாட்டு பயணத்தின் போது மிகுந்த கவனத்துடன் பயணத்தை மேற்கொள்வார். இந்தியாவின் வளர்ச்சிக்கு பயன் இல்லாமல் பிரதமர் மோடி பயணிப்பதில்லை என்பது தற்போது வெட்ட வெளிச்சமாகியுள்ளது. இதுபோன்ற முக்கிய நிகழ்வுகள், அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் TNS24 டிஜிட்டல் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும்.